திருப்பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்விதிரி காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. இந்த 2 பாசுரத்துக்கு விளக்கம் பார்த்துட்டோம். இப்போ 3வது பாசுரம். வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் ராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படை பொறுத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இது 3 பாசுரம் வரைக்கும் பார்க்குறோம். உலகத்தில் ஆன்மா இன்பத்தை விரும்புகிறவர்கள், ஆன்மாவை அனுபவத்தை விரும்புகிறவர் பகவத் கைங்கரியத்தை விரும்புவாங்க. பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்யறதுக்கு அழைக்கிறார் இந்த பாசுரத்தில். அதாவது கைங்கரியமாகின்ற வளர்ச்சியை ஆசைப்படுவர்களால் விரைவாக எம்பெருமானின் உற்சவத்துக்கு கைங்கரியத்துக்கு மண் எடுப்பது, விருப்பத்தோடு இருக்கிறது ஆகியவை செய்கிறாங்க. சாப்பாட்டுக்குன்னு ஆசைப்படுறவங்க எங்கள் கூட்டத்துக்குள்ளே வராதிங்க. நாங்கள் பல தலைமுறையாக கைங்கரியத்தை தவிர வேறு எதையும் யோசித்ததில்லை. ராட்சசர்கள் வாழ்ந்த இலங்கையில் இருந்த எதிரிகள் அழியும்படி வில்லெடுத்து போர் புரிந்தவனுக்கு நாங்கள் மங்களாசாசனம் செய்கிறோம். நீங்களும் எங்களோட பல்லாண்டு பாடுங்கள்.